மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செல்வப்பிறந்தை அவர்களே, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே, இடி திரு அலர்மேல் மங்கை ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கள்ளச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களே, கார்னிங் நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஆண்ட்ரூபெக் அவர்களே, இயக்குநர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே, திரு ஜோய்லி அவர்களே, ஐசிஏ தலைவர் திரு பங்கஜ் மொஹிந்திரா அவர்களே, ஆப்டிமஸ் நிறுவனத்துடைய தலைவர் திரு அசோக் குப்தா அவர்களே, பல்வேறு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகத்தரம் வாய்ந்த அமெரிக்காவை சார்ந்த கார்னிங் நிறுவனத்துடைய தொழில்நுட்பத்தை நம்ம தமிழ் மண்ணில் தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொரில்லா கிளாஸை தயாரிக்கிற இந்த நிறுவனம் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்று. இப்படிப்பட்ட லீடிங் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுவும் 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் 840 பேருக்கு வேலைவாய்ப்பை தரப்போகிறாங்க. இப்போது இன்னும் அதிகம் முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் கார்னிங் மற்றும் ஆப்டிமஸ் கூட்டு நிறுவனத்தோட இந்த திட்டம் இன்னும் வளர்ந்து இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும், இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கார்னிங் நிறுவனத்தோட அதிகாரிகள்கிட்ட நான் கேட்கறது, உலகத்தரம், அதிநவீன தொழில்நுட்பம், உயர் மதிப்பு ஆகியவற்றை உங்களோட குறிக்கோளாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அது கூடவே எங்கள் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர்றதையும் உங்கள் குறிக்கோளோடு நீங்கள் சேர்த்துக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சேர்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜூனில் அடிக்கல் நாட்டினோம். அடுத்த 17 மாதத்தில் இன்னைக்கு இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. வளரணும்னு விருப்பம் இருந்தால் அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது. அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு தான் திராவிட மாடல். அதனால தான் 1000க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் 80% திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேகமும் வெளிப்படைத்தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்கிற மெசேஜாக அமைந்திருக்கிறது. பல உலக நிறுவனங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த 4 ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ், ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் $14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட பங்கு 41%. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில் 9 மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஜஸ்ட் டேட்டா இல்லை, தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமாக சொல்கிற
ஃபேக்ட் இது. இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக 440 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒன்றிய அரசோடு சேர்ந்து இந்த சிப்காட் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கு. இதில் சூரிய ஒளி சார்ந்த கத்திரியக்க சோதனை மையம், மின் சாதனங்கள் சோதனை மையம், மின்னணு சான்றிதழ் ஆய்வகம், பிசிபி வடிவமைப்பு விரைவான மாதிரி தயாரிப்பு மையம், திறன் மேம்பாட்டு மையம், தொழிலாளர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் உற்பத்தி ஆகின. அந்த உற்பத்தியுடைய முக்கிய மையமாக நாம் இருக்கணும்னு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். டிசைனிங் முதல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முழு மதிப்பு சங்கிலியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த திட்டம் இருக்கு. ஒன்றிய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததுமே நம்ம திராவிட மாடல் அரசு தான் முதலாக மாநிலத்துக்கான மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை அறிவித்தோம். இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 24 விண்ணப்பங்களில் 6 விண்ணப்பங்கள், அதாவது 3ல் ஒரு பங்கும் 40% அளவிலான முதலீடுகளும் தமிழ்நாட்டில் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு. அது மட்டுமல்ல, செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகள்லையும் கவனம் செலுத்திட்டு வரோம். அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 அறிவிச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியையும் அறிவிச்சிருக்கிறோம். இப்படி தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு ரோடு மேப் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற காரணத்தால தான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமாக வராங்க. நம்ம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்குது. தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது சீரான வளர்ச்சியா, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்படித்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களோட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், ஓசூர், கோவை, திருச்சி, திருநெல்வேலின்னு எல்லா பகுதிகளிலையும் உலகளாவிய மின்னணு நிறுவனங்களோட திட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து தூத்துக்குடியில் ஒரு மின்னணு உற்பத்தி தொகுதியை நிறுவ இருக்கிறோம். துறைமுக வசதியோடு இருக்கிறாம அங்கேயும் உங்களோட வருங்கால திட்டங்களை நிறுவ முன்வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு உற்பத்தி தொடங்குகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நிச்சயமாக உறுதியாக தருவோம். எனவே ஒளி தொடர்பிகள், டிஸ்பிளே கண்ணாடி, சூரிய ஒளி சிலிக்கான தகடுகள், மோட்டார் வாகன கண்ணாடி தொழில்நுட்பங்கள் போன்ற உங்களுடைய உயர்தர முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோட புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி துறைகளில் உங்களுடைய நிபுணத்துவம், எங்களுடைய சூழலமைப்பு மற்றும் திறன்மிகு மனிதர்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுவோம். தமிழ்நாட்டுக்கான உங்கள் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வலுப்பெறணும், விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.